அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு காவல்துறை நண்பர்கள். பொது சேவையில் ஈடுபட்டு வரும் பல துறை நண்பர்களை நான் அறிவேன். இதில் குறிப்பாக காவல்துறை நண்பர்களோடு எனக்கு பேசி பழகும் வாய்ப்பு, என்னுடைய தொழில் ரீதியாக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடம் இருக்கின்ற ஒரு கனிவும் பணிவும் ஒரு சிறப்பை தருகிறது. குறிப்பாக எந்நேரமும் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வரும், 24 மணி நேரம் மக்கள் பாதுகாப்புக்காக தன்னை வழிநடத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டு வரும் இந்த காவல்துறை அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இந்த துறையில் நான் இந்த துறையை பொறுத்தவரையில் அந்த கான்ஸ்டபிள் முதல் ஐஜி வரை உள்ள அனைத்து காவல்துறை அன்பர்களும் பழகும் வாய்ப்பு பெற்றவன். அப்படி பழகும் போது அவர்களுடைய பெருந்தன்மையான குணங்களும் அவருடைய கருணையும் மக்கள் பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம் என்று சொல்கின்ற அந்த எண்ணமும் மிகவும் பாராட்டக்கூடியது. என்னுடைய தாத்தா ஆர் ராஜகோபால் யாதவ் என்கின்ற அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர் காலத்தில் சிறைத்துறை அதிகாரியாக நேர்மையாக கடுமையாக உழைத்தவர் என்னுடைய தாத்தா. அப்பேற்பட்ட போலீஸ் துறை என்கின்ற காவல்துறையில் வழியிலே வந்தவன்தான் எங்கள் பரம்பரை என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அப்பேற்பட்ட இந்த காவல்துறை என்பது பல விஷயங்கள் சில குறைபாடுகள் இருந்தாலும் இவர்களுடைய செயல்பாடு என்பது எல்லோராலும் செய்யக்கூடிய செயல்கள் அல்ல. குறிப்பாக 10 லட்சம் பேர் கூடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு வெறும் 10,000 காவல்துறை அதிகாரிகள் வழிநடத்தினார்கள் என்றால் எப்பேற்பட்ட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவர்களிடம் இருக்க வேண்டும். அதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற தன்மை அவர்களிடம் மட்டுமே உள்ளது. அதற்காகவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை நாம் தெரிவிக்க வேண்டும். 4 பக்கம் ரோடு நடுவிலே நின்று பல லட்சம் வண்டிகள் செல்லும் போது அவற்றை உச்சி வெயிலிலே நின்று அவர்களை சரிப்படுத்தி பாதுகாப்பாக ஆபத்தில்லா வாகனமாக ஆபத்தில்லாத பாதுகாப்பாக அவர்கள் செல்ல வேண்டும், பயணம் அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கும் முயற்சியும் அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மையும் மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். அப்பேற்பட்ட இந்த காவல்துறை நண்பர்களை நாம் எப்போதும் நன்றியோடும் நண்பர்களாகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று சொல்லி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.